மகரம், ஒரு பெரிய செய்தி காத்திருக்கு. என்னது அது? அதை பத்தி நான் இந்த வீடியோல உள்ள கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைட்டில மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின, கிரகங்களை பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி பலன் பத்தினது மட்டும் சொல்றது இல்லைங்க, நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஹிடன் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேர் அஸ்ட்ராலஜில ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க. சில பேர் ராசி பலன் தான் ஜோதிடம் அப்படிங்கிற தப்பான புரிதல் இருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி தர விதமா நம்மளோட ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ராசி பலன் வீடியோ நீங்க பார்க்கும்போது நிறைய ஜோதிட நுணுக்கங்களை ராசி பலன் வீடியோக்குள்ளேயே நாங்க சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு அஸ்ட்ராலஜராலையும் பெருசா பேசப்படாத விஷயங்கள், பெருசா மக்களுக்கு சொல்லப்படாத விஷயங்கள்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஜ் ஜெனரேட்டடா இருக்காது. உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரீட் பண்ணி நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட தான் ஜாதகமே இல்லையே, எப்படிங்க பாக்குறது? ஜாதகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஜாதகம் இல்லாம எப்படி பாக்குறது? ஸோ அப்படின்னு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இல்லையா? ஜாதகம் தேவையே இல்லைங்க. உங்களோட பர்த் டீடைல்ஸ் போதும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும். உங்களோட பர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வாங்கிக்கலாம். நாங்க வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம், வேற கண்ட்ரில இருக்கிறோம், நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, மகர ராசிக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? மகர ராசிக்காரங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு சேஞ்சுமே எங்களுக்கு தெரியலையே, 7.5 சனி முடிஞ்ச மாதிரியே ஒரு இது இல்லையே, இன்னும் போயிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி பெரிய மாற்றத்தை பண்ண போகுது. ராசிநாதன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா குருவுடைய தொடர்புல இருக்கிறது நல்ல ஒரு விஷயங்க. உங்களுடைய ராசியான மகர ராசிக்கு குருவுடைய 7வது பார்வையும், ராசிநாதனான சனிக்கு பாத்தீங்கன்னா உச்ச குருவுடைய பார்வையும் கிடைக்குது. குரு வீட்டுல குரு பார்வையிலே இருக்கு. ஸோ அந்த 2 தொடர்பும் கிடைச்சா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. முதல் விஷயம், ராசிநாதன் நல்லா வலுவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். உடல்நிலை நல்லா இருக்கணுமா, மனசு நல்லா இருக்கணுமா, மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணுமா, உங்களோட பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், இது எல்லாமே ராசிநாதனை டினோட் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாவே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ராசிநாதன் குரு தொடர்புல இருக்கு, நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 7வது இடத்துல குரு இருக்கு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய மகர ராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா காதல், திருமணம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு அது காதல் திருமணமாவே இருக்கும். சில பேருக்கு திருமணம் ரொம்ப நாள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கு, எந்த ஒரு வரனும் அமைய மாட்டேங்குது அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு திருமண மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த திருமண பாவகங்கள் இயங்குது பாருங்க. ராசிக்கு 7ல இருக்கக்கூடிய குரு அடுத்தது ராசிக்கு 8ல வரும். அடுத்த வருஷம் 8ல இருந்து குடும்பஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும். சோ அந்த திருமண பாவகங்கள் தொடர்ந்து இயங்குது அடுத்தடுத்த வருஷம். இப்படி இருந்தா இந்த திருமணத்துக்கான அமைப்பு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ராசிக்கு ராசிநாதன் தனாதிபதினு சொல்லக்கூடிய சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, குரு பார்வையில இருக்கு, நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய மாசமாவே அமைஞ்சிருக்கு. தனாதிபதி நல்ல நிலைமையில இருக்கனால உங்களுடைய நிதி நிலைமை எந்த வகையிலயும் ஒரு மோசமான நிலைமையில இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி போயிடாது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதுக்கு அடுத்தது ராசிக்கு 3ல சனி இருக்கு. இளைய சகோதர அமைப்பு உங்களுக்கு பெருசா இருந்திருக்காது, ஒரு வருஷமா அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகிறது, எதிர்பாராத உதவி கிடைக்கிறது, சகோதரரால உதவி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாவத்தன்மை அடைஞ்சிருக்குங்க. ஒரே ஒரு மைனஸ்னா உங்களுக்கு அதுதான். ராசிநாதன் நல்லா இருந்தா கூட 4வது அதிபதி வீடு, வாகனம், கல்வி, தாய், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் சகோதரக்காரகனும் கூட. செவ்வாய் பாவத்தன்மையானா ஒரு மாதிரி பய உணர்வு, முன்கோபம், பதட்டம், ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் உங்களால. 4வது அதிபதி கூட அந்த ஆதிபத்தியமும் கெடும். வீடு அமைகிறது தள்ளி போறது, வீடு வாங்கிட்டோம் ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போகுது,
திருப்தியான வீடு அமையல, வீட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இருக்கிற வீட்டுல இப்படி போகும். அடுத்தது கல்வியும் அப்படிதான், கல்வியில ஒரு மாதிரி மந்தமான நிலை இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு என்னதான் நல்ல ராசிநாதன் இருந்தாலும் கல்வியில ஏதோ ஒரு செட்பேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 45 நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும். தாயோட சில முரண்பாடுகள், தாயோடைய உடல்நிலை கெடுறது, தாயோட கருத்து வேறுபாடு இப்படி நடக்குங்க. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ராசிக்கு 5வது இடத்துல செவ்வாய் இருக்கு, சனியுடைய பார்வையும் வாங்கியிருக்கு. குழந்தைகளால சில மன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் குழந்தைகள் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பெரிய கெடுபலன்கள் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ராசிக்கு 6வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. புதன் கடன், நோய், எதிரி இது எல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய கிரகம். நல்ல வேலையும் இந்த 6வது இடத்துக்குள்ளதான் வரும். ஸோ 6வது அதிபதி நல்லா இருக்கிறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில இடம் மாற்றம் மாதிரியான டிரான்ஸ்பர் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதி. 7வது அதிபதி சந்திரன் பாத்தீங்கன்னா அமாவாசை நிலைமையில இருக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி நிலையடையும் மாச கடைசியில. ஸோ மனைவி, கணவன் மனைவி, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாச கடைசியில கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்கும். மனைவியால உதவி, கணவன் வழி சொத்து கிடைக்கிறது, மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 8வது இடம். 8வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. எதிர்பாராத லாபம், தூர இடத்துல இருந்து லாபம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஜோதிடம், மறைந்திருக்கக்கூடிய விஷயம், ஜோதிடம், சைக்காலஜி மாதிரியான விஷயம், இது மூலியமா ஆதாயம் கிடைக்கிறது. ஷேர் மார்க்கெட், லாட்ரி, இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா உங்க சொந்த ஜாதகத்தை இந்த அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சொந்த ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 9வது அதிபதி புதன் தான். பாக்கியாதிபதி நல்லா இருக்கு, பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்து, தந்தை வழி உறவினர்களால சப்போர்ட் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 10வது அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சுக்கிரன் சிம்ம வீட்டுல இருக்கு. தொழில் விஷயங்கள், அரசு வேலை, அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு அதிகாரிகளால் லாபம், பட்டம், பதவி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய 10வது அதிபதி சிம்மத்தோட தொடர்பு கொள்றதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு நடக்கும். நல்ல பணவரவுகள் இருக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பலவீனமா இருக்கு. சகோதர உறவுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பாதிக்கப்படும். மூத்த சகோதர விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதி. 12வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமாகி இருக்கு. 12வது இடத்துக்கு சுப தொடர்பு இல்ல. 12வது அதிபதி நல்லா இருக்கு. பயணம் பண்றது, நகர்றது, ஊர் மாறுறது, டிராவல் பண்றது, நாடு மாறுறது, இந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆகுறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள்லாம் இப்ப கிடையாது. சொந்த ஜாதகம் நல்லா இருக்கு, யோக தசை தான் போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறைய நன்மைகளை பண்ணுங்க. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தொழில் சம்பந்தமா, பர்சனல் லைஃப் சம்பந்தமா, எந்த விஷயமா இருந்தாலும், வேலை மாறணுமா, தொழில் ஆரம்பிக்கணுமா, தாராளமா பண்ணலாம். சில விஷயம் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு தப்பான ஒரு ஃபேஸ் போகுது, ஒரு தப்பான ஒரு டவுன் ஃபேஸ், அஷ்டம சனியோ இப்படி ஏதாவது உங்களுக்கு நடக்குன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு தப்பான பீரியட் போகுது, இப்ப அதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி எஸ்ட்ராலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு டவுன் ஃபேஸ்ல. இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால சில கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ரைட் டைம் தான் இது. உங்க சொந்த ஜாதகத்துல நல்ல யோக தசை போச்சுன்னா குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களால அப்படியே என்ஜாய் பண்ண முடியும். என்னங்க குரு பயிற்சி எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, தசாபுத்தினா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன லக்னம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு அது யோக தசையா அவயோக தசையா, எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது, அந்த டியூரேஷன் இது எல்லாமே இருக்கும். உங்க பர்த் சார்ட்ல அது நல்லா தெரியும். சரியா? இதை உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும். இது பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது கன்சல்டேஷன்ல தான் உங்களால பலன் கொடுக்க முடியும். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோச்சார பலன் பொதுவானது, மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவான பலன். உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு ஏதோ அவயோக தசை போயிட்டு இருக்கு, அதனால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்க கஷ்டம் ஒரு லாங் டேர்மா இருக்கு, ஏன் கஷ்டம் தீராத கஷ்டம், நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டம், இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்களே, அதுக்கு ரீசன் இதுதான். உங்க ஜாதகத்துல அதை தெரிஞ்சுக்க முடியும் எப்ப டைம் மாறுது அப்படிங்கிறத. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.